தலைவருக்கு வணக்கம் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான புத்தக கோப்பி. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இப்போ அம்பாள் குளத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஒரு சைக்கிள் கொடுக்க போகிறோம். இந்த சைக்கிள் வந்து யார் எங்களுக்கு வேண்டி தந்திருக்கிறாருன்னா கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் அவர் சொந்த நிதியில் வேண்டியிருக்கிறார். இதை வந்து ஒரு அப்பா இழந்த ஒரு மாணவனுக்காக நாங்கள் வழங்க போகிறோம். ஏன் நாங்கள் இதை வழங்குறோம்னு சொன்னால் இரத்தினபுரி உதவும் கரங்கள் அமைப்பின் தலைவர் ரமேஷ் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் இன்றைக்கு. அந்த பிறந்தநாளை முன்னிட்டு கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் அவர்கள் இந்த சைக்கிளை அந்த தம்பிக்காக வேண்டி கொடுக்கணும். அப்பா இல்லை, யுத்தத்தில் அப்பா இறந்துட்டார். இப்போ அம்மாவும் அப்பா மகனும் தான் இருக்கணும். அந்த குடும்பத்துக்கு தான் கொடுக்க போகிறோம். எப்படி இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு இந்த சைக்கிள் சேர்றது உண்மையில் ஒரு சந்தோஷம். இந்த கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவருக்கு நான் மீண்டும் மீண்டும் இந்த நன்றியை தெரிவிக்கிறேன். ஏகப்பட்ட அம்சங்கள் எல்லாம் பின்னுக்கு வருது. காணொலியை ஃபுல்லாக பாருங்கள், வாங்க பார்ப்போம். அம்பாள் குளத்தில் வந்து ஒரு அக்காடை வீட்டுக்கு தான் சைக்கிள் கொடுக்குறதுக்கு வந்திருக்கிறோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது அம்பாள் குளம் என்ற இடத்துல நிற்கிறோம். இங்கே வந்து நாங்கள் சைக்கிளோடு வந்திருக்கிறோம். இந்த சைக்கிள் வந்து கொடுக்க போகிறோம். யாருக்குன்றதே நான் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும். அக்கா நிற்கிறா. அக்காட மகன் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் 10ஆம் ஆண்டு படிக்கிறார். அந்த மகனுக்காக தான் அந்த சைக்கிளை கொண்டு வந்திருக்கிறோம். இவங்களோட குடும்பத்தை நிலவரத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். அப்படின்னா அக்காவுக்கு வந்து யுத்த காலத்திலே வந்து கணவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. அந்த சூழலில் வந்து ஒரு மகன் அவர் வந்து படித்து கொண்டிருக்கிறார். இப்போ 10ஆம் ஆண்டு படிக்கிறார். அவருக்கான துவிச்சக்கர வண்டியை தான் வழங்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாள் வந்து ஒரு முக்கியமான நாளாக நாங்கள் கருதுகிறோம். கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் வந்து நேரடியாக கதைச்சா பிறகு உடனடியாக இந்த உதவி திட்டத்தை செய்ய சொல்லியிருந்தார். இது யாருக்காக என்னத்துக்காக நாங்கள் செய்கிறோம்ன்றதை சொல்ல போகிறேன். இந்த சைக்கிளை நாங்கள் வழங்குகிறோம். ரத்தினபுர உதவும் கரங்கள் தலைவர் அவர் வந்து ரமேஷ் அண்ணா. அவர் வந்து ஒரு அரேபு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த இடத்துல மலையத்தில் வந்து ரத்தினபுரி என்ற ஒரு மலைய உதவும் கரங்கள் என்ற பேரோட நிறைய மக்களுக்கான உதவி திட்டம், மாணவர்களுக்கான உதவி திட்டம், டிசபிள் அதாவது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி திட்டங்கள் என்று நிறைய செய்து கொண்டிருக்கிறார். அந்த நல்ல மனிதன் பிறந்த நாளை முன்னிட்டு கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் சொந்த உழைப்பிலான நிதியில் இந்த அக்காக்கான இந்த சைக்கிள் வழங்கப்படுது. உண்மையில் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் என்னென்னா, இப்படியான ஒரு குடும்பத்துக்கு இந்த பொருள் தேவையான பொருள் அதை படிக்கிற மாணவனுக்கான சைக்கிள் வழங்குறதும் அதோட ஒரு நெல்லூர் அமைப்பின் தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் இந்த சைக்கிள் வழங்குறதையும் நாங்கள் சந்தோஷப்படுறோம். உங்களுக்கு தெரியும், கிரிவலம் ஃபவுண்டேஷன் வந்து நிறைய வேலைத்திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வேலைத்திட்டத்துக்குள்ளேயும் கூடுதலாக வந்து மாற்றுத்திறனாளிகள், கணவர் இல்லாத குடும்பத்துக்குள்ளே இருக்கிற குடும்ப தலைவியாக இருக்கிற குடும்பங்களுக்குள்ளே இருந்து படிக்கிற மாணவர்களுக்கான உதவி திட்டம், பர்மகோட்டுக்குள்ளே இருக்கிற மாணவர்களுக்கு கேம்பஸில் படிக்கிற பல்கலைக்கழகங்களில் படிக்கிற மாணவர்களுக்கான உதவி திட்டம், இப்படி வந்து ஏகப்பட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அண்மையில் கூட நாங்கள் ஒரு கல்வி நிறுவனத்தை இலவச கல்வியை வந்து தட்டுவங்கோட்டி பகுதியில் திறந்திருக்கிறோம். ஏனைய இடங்களையும் நாங்கள் திறக்க இருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இப்போ எங்களோட விஷயத்தை காய்ச்சி கொண்டிருக்கிறதோட அக்காட்டையும் நாங்கள் சில விஷயங்களை காய்ச்சி கொள்ளணும். கிரிவல அறக்கட்டளை தலைவர் வந்து நான் என் மகன் படிப்புக்காக நான் ஸ்கூல் போய் வர சைக்கிள் இல்லைன்னு கேட்டேன்னா, அப்போ அவர் உடனே நைட் கதைச்ச உடனே எனக்கு இப்படியே இப்போ என் கையில் சைக்கிள் கிடச்சிட்டு அவருக்கு நான் பெரிய அளவில் தேங்க்ஸ் பண்ணுறேன். அதை விட அந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற ரமேஷன் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தேங்க்ஸ் சொல்கிறேன் எல்லாருக்கும். கிரிவலம் அறக்கட்டளை வந்து எனக்கு இப்போ புதுசாக சைக்கிள் ஒன்று தந்திருக்கு. நான் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் நான் ஸ்கூல் போகிறது. ஸோ அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எனக்கு முதலும் சைக்கிளை கொண்டு ஒழுங்குபடுத்தி தந்தவா. அதுக்கு பிறகு திருப்பி நான் இப்போ ஓஎல் படித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அந்த கிரிவலம் அறக்கட்டளைன்னு கூட இப்போ அந்த நிறுவனத்தின் பேர் தெரியாது. 24ஆம் தேதி போல் அம்மா ஒரு கடிதம் ஒன்று எழுதி தர சொன்னால் நானும் எழுதி கொடுத்தேன். நான்
அதில் கூட எனக்கு தெரியாது கிரிவல அறக்கட்டளை தான் எனக்கு இது இப்படி உதவி செய்ய போகுது அப்படின்ட்டு. அதை விட நேற்று நைட் அம்மாவுக்கு ஒரு 10 மணி போல் கோல் எடுத்து இப்படி அந்த தலைவர் வெளிநாட்டில் இருக்கிற கிரிவலம் அறக்கட்டளை ஸ்தாபகர் வந்து அம்மாவுக்கு கோல் எடுத்து இப்படி நாங்கள் சைக்கிள் தரலாம் உதவி செய்யலாம்னு சொன்னார். அது ரொம்ப நன்றி அவருக்கு சொல்லி கொள்கிறேன். மேலும் ரமேஷன் அவரோட பிறந்த தினத்தில் தான் எனக்கு இந்த புது சைக்கிள் தந்திருக்கிறேன். ஸோ அவருக்கும் நான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றி சொல்கிறேன். அதை விட இந்த உதவியை இந்த சைக்கிளை கொண்டு வந்த அண்ணாவுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ. உண்மையிலே நான் மீண்டும் ஒருக்கா கதைக்கணும்னு நினைக்கிறேன். அக்கா வந்து பல தடவை கதைக்கிறதுக்கு முயற்சி செய்தும் அவள் கதைக்க முடியலை. ஏனெண்டா அந்த மனசில் இருக்கிற சில பிரச்சனைகள் அவள் வந்து கஷ்டம்ன்றது எல்லாருக்குமே இருக்குது. அப்போ நாங்களும் கஷ்டப்பட்டுத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லாருமே வசதியாக வந்ததில்லை. இருந்தாலும் கூட அவங்களோட கஷ்டத்தை வந்து சொல்லிக்கொள்ள முடியாது அப்படியான ஒரு சூழலுக்கு இருக்கிறாக்கா. இறுதி நேரத்தில் வந்து கணவர் வந்து என்ன நடந்துட்டு தெரியாத நிலைப்பாட்டில் அந்த குடும்பம் இருக்குது. ஒரு வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிற குடும்பத்துக்கு இந்த சைக்கிளை கொடுத்தது உண்மையில் ஒரு சந்தோஷமான விஷயம். கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் வந்து இது மட்டும் இல்லை, இன்னும் பல தடவைகள் வந்து நிறைய மாணவர்களுக்கான இந்த இப்படியான சைக்கிள்களை வந்து வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான புத்தக கோப்பிகள், அது அவங்களோட பாடசாலைக்கான உபகரணங்கள் அல்லது அந்த பாடசாலை கற்கிறதுக்கான உதாரணத்துக்கு பாடசாலையின் டியூஷன் கட்டணங்களை கூட நிறைய இடத்துல செலுத்தியிருக்கிறார். ஆனால் இந்த குடும்பத்துக்கும் எதிர்காலத்தில் வந்து ஏஎல் படிக்க போக்குள்ள வந்து அந்த கொடுப்பனவை வழங்குறதாக சொல்லியிருந்தார். இப்படித்தானே சொல்லியிருந்தார் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தார். அது நாங்கள் காலப்போக்கில் வந்து அவர் ஏஎல் வகுப்புக்கு போக்குள்ள அந்த அந்த டியூஷன் கட்டணத்தை வந்து வழங்குறதாக எங்களுக்கு சொல்லியிருந்தார். அந்த அக்காவோட கதைச்சிருந்தார். எப்படி இருந்தாலும் அந்த தனி மனிதனாக அந்த நிதிகளை வந்து சேகரித்து உழைக்கிற சம்பளத்தில் மிச்சம் பிடிச்சி இப்படியான உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற அந்த கிரிவலம் ஃபவுண்டேஷன் ஸ்தாபகருக்கு நாங்கள் மீண்டும் நன்றியை தெரிவிக்கிறேன். அக்காவை நீங்கள் எதுவும் சொல்றீங்களா? மீண்டும் அவருக்கு நானும் நன்றி சொல்கிறேன். சரி, நீங்கள் சைக்கிளை எடுக்கலாம். இனி உங்களோட சைக்கிள் எந்த காரணம் கொண்டும் இனி வந்து இந்த சைக்கிளை வந்து இன்னொரு ஆள்ற சைக்கிள், இன்னொரு ஃபவுண்டேஷன் தந்த இந்த சைக்கிள்னு பார்க்காம உங்களோட சொந்த சைக்கிள் நீங்கள் அப்படித்தான் நீங்கள் பார்க்கணும். வாங்கிட்டா உங்களோட சொந்த சைக்கிளை நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் நீட்டாக சைக்கிளை வச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வச்சுருங்க. ஏன்னா இது வந்து சும்மா சாதாரணமாக கிடைச்ச சைக்கிள் இல்லை. ஒரு தனி மனிதனால் உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த பணிக்க இப்போ இங்கேண்டா நாங்கள் ஒரு ரெஸ்ட் எடுத்து வேலை செய்வோம். இப்போ நான் நடந்து வேலை செய்து கொண்டிருக்கக்குள்ளே எனக்கு கால் எடுத்தால் கதிரையில் இருக்கலாம். அங்கே அப்படி இருக்கலாம். அது குறிப்பிட்ட டைமுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வேலை செஞ்சு ஆகணும். அப்படி வேலை செய்து வந்த சம்பளத்தில் எடுத்த சைக்கிள். சரியா? அடுத்து நீங்கள் படித்து நல்ல ஒரு பிள்ளையா இந்த நாட்டின் பிரஜைக்குரியால் வரணும். சரியோ? ரைட். நன்றி. மீண்டும் நாங்கள் ஸ்தாபகருக்கும் ரமேஷ் அண்ணாக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறோம். நன்றி.